ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி வந்து பில்லோ கவர் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பில்லோவுடைய லென்த்து பெர்த்தை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ என்னுடைய பில்லோ கவரில் பார்த்தீங்க அப்படின்னா 33 லென்த்து அண்ட் பெர்த் வந்து 18 இருந்துச்சு. ஸோ இன்னொரு கிளாத் வந்து 23 தென் 18 வந்து எடுத்திருக்கேன். ஸோ 2 லென்த் வந்து மெஷர் பண்ணி 2 கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் லாங் கிளாத் இருக்குல்ல, ஸோ அது மேலே சின்னதாக இருக்க கிளாத்தை வந்து மேலே போட்டு சென்ட்ரு 2 சைடும் விட்டுட்டு நடுவில் சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுருங்க. ஸோ ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்து ரைட் ஆர் லெஃப்ட் ரெண்டில் ஏதாவது ஒரு சைடு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ எண்டில் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு ஸ்டிச்சை வந்து வெளியில் விட்டுறணும். ஸோ அந்த 1.5 இன்ச் வந்து கேப் விடணும். ஸோ அதே மாதிரி அனதர் சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச் வந்து கேப் விட்டுறணும். அப்புறம் இந்த சைடு இன்னொரு சைடு இருக்குல்ல, அந்த நல்லா அமுக்கி விட்டுட்டு இன்னொரு சைடு வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. ஸோ நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச்சிங் வந்து போடணும். ஸோ நல்லா அழுத்தி விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்டில் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்த பிறகு ஸோ 2 துணியிலையுமே கார்னரை வந்து என்ன பண்ணணும், மடித்து ஓரத்தையல் வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ பிசுறு வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு மடித்து விட்டு ஓரத்தையல் வந்து இந்த மணி போடணும். ஓரத்தையல் வந்து நீட்டாக போட்டு விடணும். ஸோ இந்த கிளாத்தில் போட்டதுக்கப்புறம் அந்த கிளாத்துலேயும் ஸோ லென்த்தியாக இருக்குல்ல, அந்த கிளாத்துலேயுமே வந்து மடித்து விட்டு ஓரத்தையல் போட்டுக்கலாம். ஸோ 2 பக்கமும் ஓரத்தையல் போட்டதுக்கப்புறம் ஸோ லென்த்தாக இருக்குல்ல, அதை வந்து அந்த சின்ன கிளாத்துக்கு உள்ளே வர்ற மாதிரி வெளிப்பக்கமாக பார்த்து தையல் போட்டு எடுத்துடணும். அதே மாதிரி அந்த சைடும் ஸோ இன்னொரு சைடு என்ன பண்ணணும், இப்படி திருப்பி போடும்போது அது வந்து உள்ளே வர மாதிரி இருக்கும், இது மேலே வர மாதிரி இருக்கும். கரெக்டாக பார்த்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக இன்னொரு தையல் சுற்றி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சைடும் இன்னொரு தையல் வந்து போட்டு முடிச்சுட்டு கார்னரில் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு வெளிப்பக்கமாக திருப்பி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய பில்லோ கவர் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதை அப்படியே வந்து பில்லோக்கு எடுத்து கவர் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.